விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள தனியார் கட்டிடத்தில் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இயங்கி வருகிறது. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மேனேஜர் அறைக்குள் நுழைந்த நபர் தனக்கு வங்கியிலிருந்து வந்த கடிதத்தை காட்டி வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதெல்லாம் போலி நகை. நீங்கள் இந்த போலி நகைக்கு உண்டான முதல் நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அந்த 22 லட்ச ரூபா பணத்தை பேங்கில் கட்டிட்டீங்கன்னா உங்கள் மீது எந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை இல்லை அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கைன்னு போட்டுருக்கீங்க. விருதுநகர் அல்லம்பட்டியைச் சேர்ந்தவர் செல்வம். அவரது பெயரில் 4 கடன் தொகை எண்கள் மூலமாக தங்க நகையை அடமானம் வைத்ததாகவும், அதுவும் போலியான நகைகளை கொடுத்து 23,90,000 ரூபாய் ரொக்கம் பணம் பெற்றதாகவும் குண்டை தூக்கி போட்டதோடு அந்த பணத்தை உடனடியாக திரும்ப கட்ட வேண்டும் எனவும் வங்கியிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை கேட்டதும் செல்வம் கதிகலங்கி போயிருக்கிறார். காரணம், செல்வம் ஒரு கட்டிட தொழிலாளி. அவருக்கு இந்த வங்கியில் கணக்கே கிடையாது. கடந்த 4 நாட்களுக்கு முன் நடந்த சம்பவம் இது. இதுபோன்ற குளறுபடி சர்ச்சை இந்த வங்கியில் நடப்பது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னதாகவே வங்கிக்குள் வேலை பார்த்த நகை மதிப்பீட்டாளரையும் மற்றொரு நகைக்கடை உரிமையாளரையும் மோசடி புகார் கொடுத்து சிறைக்கு அனுப்பிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆனால் தற்போது ஜாமீனில் வெளியே வந்த இருவரும் புகார் கொடுத்த வங்கியின் அதிகாரிகள் மீதே விசாரணை நடத்த வேண்டும் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்கிறார்கள். இப்படி தொடர் சர்ச்சையில் சிக்கி வரும் வங்கிக்குள் நடப்பது என்ன? யார் குற்றவாளி, யார் அப்பாவி? உயர் அதிகாரிகள் தப்பிக்க பணியாளர்கள் வழிகடாவானார்களா, அல்லது குற்றத்தை மறைக்க அபாண்டமாக பழி சொல்கிறார்களா? வங்கி லாக்கருக்குள் ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன? சம்பந்தப்பட்ட வங்கிக்கு எதிரே உள்ள கட்டிடத்தில் லார்டு ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை வைத்திருக்கிறார் பாலசுந்தரம். இவர் தனது பண தேவைக்காக இதே வங்கியில் பலமுறை நகை அடமானம் வைத்திருக்கும் ரெகுலர் கஸ்டமர். இந்த நகைக்கடையில் எனக்கு நிறைய நகைகள் வரக்கூடிய சேல்ஸ் ஆகக்கூடிய நகைகளில், எக்ஸ்சேஞ்ச் ஆகப்பட்ட நகைகளில் அது பணம் தேவைப்படும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் எனக்கு நடப்பு கணக்கு இருக்குங்க. கம்பெனி அக்கௌண்ட் அங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே அடிக்கடி நகை அடவு வைக்க போவேன், திருப்புவேன், அடவு வைக்க போவேன். அதேபோல சிவகாசியைச் சேர்ந்த முத்துமணி என்பவர் இதே வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். நான் யூனியன் பேங்கில் அப்ரேசராக இருக்கேன். நகை அடமானம் வைக்கிறதுக்கு கஸ்டமர் வருவாங்க. நான் நகையை வாங்கி செக் பண்ணிவிட்டு மேனேஜர்கிட்டையும் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்டையும் காமிப்பேன். அதுக்கப்புறம் அவங்க ரூபாய் கொடுப்பாங்க. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் வங்கியில் மண்டல மேலாளர் ரஞ்சித் அடகு வைக்கப்பட்ட நகைகள் குறித்து ஆய்வு நடத்திய போது அதில் 56 பேரின் 126 நகைக்கடன் கணக்குகளில் உள்ள 15,427 கிராம் தங்க நகைகள் போலியானது என தெரியவந்ததாக சொல்லப்பட்டது. இது தொடர்பாக மண்டல மேலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜுவல்லரி உரிமையாளர் பாலசுந்தரம் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி இருவர் மீதும் புகார் கொடுக்க அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தற்போது இருவரும் ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் நிலையில் சரியாக 2 மாதம் கழித்துதான் போலி நகை வைத்ததாக கூறி வாங்காத கடனுக்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது. இதனால் வங்கி நடவடிக்கையில் என்ன நடக்கிறது என்பதை மர்மமாக மாற ஏற்கனவே கைதாகி ஜாமீனில் இருக்கும் இருவரும் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் தங்கள் பக்கத்து நியாயத்தை கொட்டியிருக்கிறார்கள். நகைக்கடை உரிமையாளர் பாலசுந்தரம் தொடர்ந்து இங்கு நகை கடன் வாங்கி வந்த நிலையில் சில புதிய நடைமுறைகள் காரணமாக தனது கடைக்கு வரும் கஸ்டமர்களின் கணக்குகளில் நகைகளை அடகு வைத்து பணம் வாங்கியிருக்கிறார். எனக்கு ஒரு நபருக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே ஜுவல் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் பேரில், நம்பகமான கஸ்டமர் பேரில் நான் ஜுவல் வச்சுருக்கேங்க. அப்போ நான் ஒவ்வொரு நகையும் நான் கொண்டு போய் கொடுக்கும்போது முறையாக பரிசோதனை பண்ணி செக் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் கார்டு போட்டு ப்ராப்பராக நகையை எழுதி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து 60 to 65% லோன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரூபா தான் லோன் கொடுத்துருக்காங்க.
இந்த நிலையில்தான் அவர் அடகு வைத்த நகைகள் போலி என முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து என்ன செய்யப்படுதுன்னா 3 மாச ஸ்கீம்ல கொடுத்தாங்க. 3 மாசத்துக்கு இருக்க நகையை திருப்பி நான் வந்து வட்டி கட்டி ரெனியூல் பண்ணி வச்சிருக்கிறேன். தேவைப்படும் போது நகைக்கு வந்து வட்டியும் போதும் கட்டி திருப்பி கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து 5 முறை திருப்பி வைக்கப்பட்ட நகை, 16 மாதத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட நகைகள் வந்து திருப்பி வைக்கும்போது திடீர்னு 16ஆம் மாதம் வந்து இந்த நகையில் வந்து உங்கள் நகையில் வந்து ரஞ்சித்ன்ற ஒரு பேங்க் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ என்ன சார் கேட்டு பேங்க் போகும்போது உங்கள் நகையில் வந்து மச்சம் கம்மியாக இருக்குது, அது வந்து போலி நகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போய், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, போலி நகைன்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க, எனக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுங்க, இல்லை என்னுடைய நகையை கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் என்னோட நகையை கண்ணில் காட்டலை. அவங்க ரெகுலர் கஸ்டமரான பாலசுந்தரம் அடகு வைத்த நகைகள் 3 மாதத்திற்கு ஒருமுறை வங்கியில் நடக்கும் ஆய்வுகள் அத்தனையிலும் கிளீன் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது திடீரென அவை அனைத்தும் போலி நகைகள் என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கான எந்த ஆதாரத்தையும் சம்பந்தப்பட்ட மண்டல மேலாளர் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. முறையை செக் பண்ணி வைக்கப்பட்ட நகை 5 தடவை வந்து அப்ரைசர் செக் பண்ணியிருக்காங்க, ஆடிட்டர் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த முத்துமணி என்றவரும் நானும் உடந்தையாக இருந்து தான் இதை பண்ணோன்னு சொல்கிறீங்க. ஆனால் முத்துமணி இல்லாமலே முத்துமணிக்கு அப்புறமா வந்து 3 மாதத்துக்கு இருக்க ஒவ்வொரு ஆடிட்டர் ப்ளஸ் வந்து அப்ரைசர் வெளியிலேருந்து வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போலாம் என்னுடைய நகை வந்து 916 நகை தான் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. 2023 விஜிலன்ஸ் உங்கள் பேங்க் விஜிலன்ஸ் வந்து பார்க்கும்போதும் என்னோட நகை சரியான நகை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதேபோல இது அத்தனைக்கும் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக வேலை பார்த்த முத்துமணி என்பவரும் உடந்தையாக இருந்ததாக சொல்லப்பட்டது. மார்ச் மாதம் வந்து நகை வந்து செக் பண்ண ஆடிட்டிங் வந்தாங்க. அந்நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி ரூபா பக்கத்தில் வந்து போலியான நகை அப்படின்னு சொல்லி என் மேலேயும் ஒரு நகைக்கடைக்காரங்க கஸ்டமர் மேலேயும் வழக்கு போட்டாங்க. இதனால் பாலசுந்தரம் பணத்தை கொடுத்து நகையை மீட்க சென்ற போது நகையை கொடுக்காமல் இழுத்தடித்திருக்கிறார்கள். இதனால் கடுப்பான பாலசுந்தரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றிருக்கிறார். ஆனால் அதற்குள் வங்கியிலிருந்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததால் போலீசார் தனது புகாரை ஏற்றுக்கொள்ளாமல் காக்க வைத்து தன் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டார்கள் எனவும் பாலசுந்தரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். காலையில் நான் வந்து 22,1947 ரூபா வந்து பணம் கட்டுறோம். அப்பையும் ஜுவல் கொடுக்காம வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உடனடியாக வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். என்னுடைய கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் எனக்கு நான் கட்டின பணத்துக்குரிய நகையும் கொடுக்காம அவங்க வந்து உடனடியாக என் மேலே கேஸ் போட்டு மறுநாள் நைட் வரைக்கும் கேஸ் போட்டு முடிச்சுட்டாங்க. இதனால் இந்த சம்பவம் குறித்து ரிசர்வ் வங்கி சார்பிலும் சிபிஐயும் விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் கோரிக்கை வைத்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் முறையான விசாரணை நடத்தும் பட்சத்தில்தான் போலி நகை குற்றச்சாட்டு குறித்த உண்மை வெளிவரும்.